கருக்கினில் அமர்ந்தவளே, காஞ்சி கருக்கினில் அமர்ந்தவளே. இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் பொங்கல் வைக்க எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா எங்கள் பெரியம்மா பையனுக்கு கல்யாணம் வருது. அதனால் நாங்கள் இன்றைக்கி காலையிலேயே நானும் எங்கள் மாமா வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்குது எங்கள் குலதெய்வ கோவில். கருக்கல்ல மகிஷாசுரனை வதச்சதுனால இவங்களோட பேர் கருக்கினில் அமர்ந்தவள். 1500 வருஷம் பழமையானதுன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள கல்வெட்டுலேயே அது இருக்குது. இந்த அம்மன் கருக்கினில் அமர்ந்தவள் வடக்கு நோக்கி இருக்காங்க. அது ரொம்ப விசேஷம். எந்த குறையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டா அதை அவங்க தீர்த்து வச்சிருவாங்க. மனமுருகி வேண்டிக்கிட்டோம்னா அது நம்ம வீட்டுக்கு வரும்போதே நல்ல ஒரு மனசு அமைதியாக வரலாம். அந்த மாதிரி இருக்கும். பொங்கல் வச்சுட்டு அம்மனுக்கு படைச்சிட்டு கூழம் ஆக்கிட்டு போயிருந்தோம். கூழம் ஊற்றிட்டு வந்தோம். ஏன்னா கல்யாண இதுக்காக செய்யணும் இல்லைங்களா, அதனால் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். இங்கே ஒரு விசேஷமும் இருக்குது. கல்யாணம் தடையெல்லாம் கூட நீங்குது சொல்கிறாங்க. தேஷ்டா தேவின்னு இருக்காங்க. அவங்களுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி கருப்பு ஆடை செலுத்தினாங்கன்னா அவங்க திருமண தடை நீங்கும். நாக தோஷம்லாம் கூட இங்கே வந்து தீர்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கும். அங்கே பால் ஊற்றி இதுக்கு வழிபட்டிங்கன்னா நாகதோஷமும் நீங்கும். நாங்கள் குலதெய்வத்துக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். அது நல்லது. எல்லாரோட குலதெய்வங்களுக்குமே வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு பொங்கல் வச்சு சுவாமியை குலதெய்வத்தை வழிபடுறது சிறப்பு. அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப வெல்லம், நாட்டு சர்க்கரைலாம் வாங்கிட்டு போய் கோவிலுக்கு உள்ளேயும் ஐயர்கிட்ட கோவிலுக்காக செய்வாங்க இல்லையா பிரசாதம், அதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கொடுக்கலாம். இல்லையா நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் அங்கே எறும்பு புத்து இருந்தாலோ இல்லை ஓரமாக அந்த செவரோரமாக எங்கன்னா போட்டுட்டு வந்தீங்கன்னா அது எறும்பெல்லாம் சாப்பிட நம்ம கஷ்டங்கள் விலகும், நம்ம புண்ணியங்கள் சேரும், பாவங்கள் விலகும். அது ஒரு ஐதீகம் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க இனிமே வெல்லம் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க. கொஞ்சம் வெல்லத்தை அங்கே எறும்பு புத்துக்கிட்டக்க போடுங்க. இல்லை ஓரமாக போட்டு வந்தீங்கன்னா அது எறும்பு எடுத்துக்கும். இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம்.